தூரம் 60 மீட்டர். என்னது, பிக் பாஸ் வீட்ல இருந்து ஜாக்லின் எலிமினேட் ஆயிட்டாங்களா? அதுவும் இந்த மணி பாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணி கரெக்டான டயத்துக்குள்ள வந்து அந்த டோர் வீட்டுக்குள்ள, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர முடியாம எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு கன்ஃபார்மான நியூஸ் வெளியே வந்திருக்குங்க. இதை கேட்டாலே நமக்கு சங்கடமா தான் இருக்குது. ஒருவேளை வந்து மிட் வீக் எவிக்ஷன், அதாவது ஓட்டு பிரகாரம் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்தா கூட வந்து சரி ஏதோ ஓட்டு இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இவங்க கிட்டத்தட்ட டாப் 2 டாப் 3 இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்ல எப்படியோ பிக் பாஸ் வந்து இந்த மணி பாக்ஸ் ட்ராப்ல வந்து ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மணி பாக்ஸ் வைக்கும் போதே வந்து முத்துக்குமரன் அதை ட்ரை பண்ணி வேற லெவல்ல பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து அது பலரால பெருமையா பேசப்பட்டாலும் அதுக்கப்புறம் வந்து ரயான் வந்து அதை அசால்ட்டா வந்து 2 லட்சத்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அதை பார்த்துட்டு எப்பா இவ்வளவுதானப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து மனப்பான்மை வந்தது. ஆனா இவங்க 2 பேரும் அத்லெட்ஸ் பிசிக்கா ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. ஆனா மீதம் உள்ள 4 பேர் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படி யோசிக்கையில வந்து பவித்ராவும் வந்து இந்த மணி பாக்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில பேர் அது வந்து 2 லட்சங்கிறாங்க, அதுக்கு மேலங்கிறாங்க. அது நம்ம லைவ் பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி விஜய் விஷால் வந்து 5 லட்சம் எடுத்திருக்காங்க அப்படின்னு வர ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இது இல்லாம சௌந்தர்யா வர வந்து மணி பாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணி பாதி தூரம் போயிட்டு ஐயோ ரொம்ப தூரம் இருக்கே அப்படின்ட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டு வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே வந்து மணி பாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு ஜாக்லின் ஏற்கனவே புலம்பி அழுதுகிறாங்க. ஐயோ என் ரசிகர்களுக்காக எதுவுமே பண்ண முடியல, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியே, எப்படி நான் வந்து ஸ்பீடா போய் எடுப்பேன் அப்படின்னு பயங்கரமா புலம்பிக்கிறாங்க. இல்ல நான் போய் எடுக்க போறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா கடைசியில கிட்டத்தட்ட 6 பேர் இருக்கிறதுல 5 பேர் வந்து கிட்டத்தட்ட அதுல வந்து 4 பேர் எடுத்ததாகவும் ஒரு ஆள் வந்து சௌந்தர்யா ட்ரை பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததாகவும் ஜாக்லின் தான் எந்த விதமும் ட்ரை பண்ணல அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு பிரஷர் வந்து அதிகமா கொடுக்கப்பட்டதுனால வந்து அவங்களும் ட்ரை பண்ணிருக்காங்க. கடைசி 1-2 செகண்ட்ல வந்து வீட்டுக்குள்ள வர முடியல அப்படின்ட்டு வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இதை பார்த்து நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட வந்து இந்த பிக் பாஸ் ஹிஸ்டரியில எல்லா வாரம் நாமினேட்ல இருந்த ஒரே ஆள் அப்படின்னம்னா அது ஜாக்லின் தான். அப்படி இருந்தே மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஒரு ஜாக்லின் இப்போ வந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கு. அதுவும் வந்து இந்த மாதிரி மணி பாக்ஸ் ட்ராப்ல கடைசி 4 நாளைக்கு முன்னாடி இப்படி நடக்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, அது ட்ராப்னு தெரிஞ்சுமே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் ஜாக்லின். ஏன் அப்படின்னம்னா மக்கள்கிட்ட வந்து அதிக செல்வாக்கு இருக்கையில ஏன் இதுல போய் மாட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, பிக் பாஸ் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்களே அவங்களும் ஒரு காரணம் தான். அவங்க தான் வந்து பயங்கரமா ஜாக்லினை போட்டு ப்ரெஷர் பண்ணாங்க. வெளியில வந்து இப்படி இருக்கு, ஓ ஃபேன்ஸ் வந்து என்ன இப்படி அடிச்சுட்டாங்க, நீ வந்து எல்லா வாரத்திலயும் வந்து ஒவ்வொருத்தவங்களோட சேர்ந்து விளாண்ட அப்படின்லாம் சொன்ன உடனே ஜாக்லினுக்கு வந்து நான் தன்னை ப்ரூவ் பண்ணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு அதான் வெளியே போயிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஜாக்லின் வந்து இந்த மாதிரி வந்து எவிக்ட் ஆகி வெளியே போறது வந்து ஃபேரா அன்ஃபேரா அப்படின்னு உங்களுக்கு தோன்றுதா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.